அத்தியாயம் 4. இரவு 7:30 மணிக்கு விருந்து மிகவும் சிறப்பாக நடந்தது. சமையற்காரனான மணி பம்பரம் போல சுழன்று வேகமாக பரிமாறினான். ஏதோ ஒரு பயங்கரம் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதாலோ என்னவோ வழக்கத்திற்கு மாறாக வேகம் அதிகமாக இருந்தது. எல்லோரும் சமயக்காரன் மணியையே வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். விருந்து மேஜையின் முன் பார்கவியும் பிரேம்நாத்தும் ஒரு ஜோடியாக உட்கார்ந்திருந்தார்கள். ஆனால் அப்போதும் கூட பார்கவி தன் உடம்பின் சிறு அம்சம் கூட பிரேம்நாத்தின் மீது தப்பி தவறி கூட படாதபடி தள்ளியே உடம்பை வளைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அது மாயவனுக்கு விசித்திரமாக தோன்றியது. பிரேம்நாத் ஏதோ விருந்து சாப்பிடுவது போல பாவனை செய்து கொண்டிருந்தானே தவிர எதையும் ருசித்து சாப்பிடவில்லை. பல்வலியால் அவஸ்தைப்படுபவன் போல் தன் தாடையில் தன் கையை வைத்து அழுத்தி தடவி கொண்டே இருந்தான். அந்த விருந்தில் முனீஸ்வரனின் மறு அவதாரமான கிளி ஜோசியக்காரன் தாமுவும் மற்றவர்களைப் போல் சரிசமமாக உட்கார்ந்து சாப்பிட்டது பெரும்பான்மையானவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதிலும் அவன் வீராசாமி நாயுடுவின் தோளோடு தோல் இடித்தபடி உட்கார்ந்திருந்தான். எல்லோருக்குமே கண்டன குரல் எழுப்பி கலாட்டா செய்ய வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் யாருமே வாய் திறந்து எதையும் பேசவில்லை. பூனைக்கு எந்த எலி மணியை கட்டுவது என்ற கதைதான். விருந்து முடிந்த பின்பு எல்லோரும் விரித்து வைக்கப்பட்டிருந்த காஷ்மீரத்து கம்பளியின் மீது வட்ட வடிவமாக உட்கார்ந்தார்கள். நடுவில் கிளி ஜோசியக்காரனான தாமு கிளியுடன் தயாராக உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு பக்கத்தில் நன்றாக கொழுத்த செஞ்சேவல் கோழி ஒன்று கால்கள் இணைக்கப்பட்டு கட்டப்பட்ட நிலையில் படுத்து கிடந்தது. அதன் அருகில் ஒரு மெழுகுதிரி விளக்கு வைக்கப்பட்டு இருந்தது. அதன் மெல்லிய வெளிச்சத்தை தவிர எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. மாயவன் கிளி ஜோசியக்காரனையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனிடம் இருக்கும் கிளி யாருக்கு மரணச்சீட்டை எடுக்கப் போகிறதோ, மூச்சு விட்டால் அந்த மூச்சு வெளியே கேட்கும் அளவுக்கு அங்கே மயான அமைதி நிலவி கொண்டிருந்தது. வீராசாமி நாயுடுவையும் கிளி ஜோசியக்காரனையும் தவிர மற்ற எல்லோருக்குமே கிடுகிடுவென்று நடுங்கி கொண்டிருந்தார்கள். நாயுடுவால் சீட்டுகளை குலுக்கி எடுக்கலாமா என்று கேட்ட கிளி ஜோசியக்காரன் 10 சீட்டுகளை கிளிக்கு முன்னால் தலைகீழாக பரப்பி வைத்தான். கிளி இன்னும் கூண்டுக்குள்ளேயே யமதூதன் போல் உட்கார்ந்திருந்தது. இன்னும் 1 வினாடி நேரம் பொறுத்து கொண்டிரு என்று சொன்ன வீராசாமி நாயுடு எல்லோரையும் பார்த்து, முனீஸ்வரனின் கோபத்தை அடக்குவதற்காக நம்மில் ஒருவனை தேர்ந்தெடுத்து அந்த நுழையக்கூடாத அறைக்கு கோழியை வெட்டி பலி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம் அல்லவா? இப்பொழுதே பிராணாபத்தான் பரிசோதனைக்கு தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதோ மடக்கி வைக்கப்பட்டிருக்கும் சீட்டுகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சீட்டை கிளி வரிசை கிரகமாக எடுத்து நீட்டும். அதை ஒவ்வொருவரும் வாங்கி தன் முன்னால் தலைகீழாகவே வைத்து கொள்ள வேண்டும். பிறகு ஒவ்வொருவராக தன் சீட்டை புரட்டி காட்ட வேண்டும். அதிக எண்ணுள்ள சீட்டு எந்த நபருக்கு வருகிறதோ அந்த நபர் சிறிதும் தயங்காமல் சிறிதும் பயப்படாமல் அந்த பூஜை அறையினுள் தனியாக நுழைந்து கதவை சாத்தி கொண்டு தனியாக 2 மணி நேரம் தங்கியிருந்து செங்கோழியை பலி கொடுத்து பூஜை செய்வதோடு அங்கே நடப்பதையும் கண்காணிக்க வேண்டும். 2 மணி நேரம் முடிவது வரையில் எக்காரணத்தை கொண்டும் அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியே வரக்கூடாது. இதற்கு எல்லோருக்குமே பரிபூரணமான சம்மதம்தானே என்று கேட்டார். எல்லோரும் தங்கள் குடலை பிடித்து யாரோ இழுப்பது போன்ற உணர்வை அடைந்து திடுக்கிட்ட போதிலும் சமாளித்து கொண்டு ஆமாம், நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் என்று சொன்னார்கள். தாமு, நேரமாகிவிட்டது, கிளியை திறந்துவிடு என்று வீராசாமி நாயுடு கட்டளையிட்டார். பொல்லாத கிளி மரண ஓலமிட்டு எல்லோரையும் எச்சரிப்பது போல் முதலில் கிரீச் கிரீச் என்று கத்தியது. அது வாயை பிளந்ததையும் கண்களை உருட்டியதையும் பார்த்தபோது எல்லோரும் வியர்த்து விறுவிறுத்து விட்டார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டதைப் போல் நடுநடுங்கினார்கள். இந்த விஷப்பரீட்சைக்கு ஏன் ஒப்புக்கொண்டோம் என்று கூட சிலர் கலங்கினார்கள். கிளி ஜோசியக்காரன் விஷமத்தனமாக எல்லோரையும் முதலில் பார்த்துவிட்டு அதன் பின், பச்சிராஜா, முனீஸ்வர சாமிக்கு பிடித்தமான தொண்டனை தேர்ந்தெடுப்பதற்கு நீ ஒவ்வொரு சீட்டாக எடுத்து ஒவ்வொரு இடமும் கொடு என்று சொன்னான். அவனுடைய நெற்றி புருவங்கள் மேலே ஏறி நின்றன. நெற்றியின் நடுவே இருந்த குங்குமப்பொட்டு சிவபெருமானின் நெற்றிக்கண்ணை போல் மின்னியது. கிளி இறக்கையை படபடவென்று அடித்து கொண்டதும் அல்லாமல் கிரீச் கிரீச் என்று திரும்பவும் கத்தியவாறு மடக்கி வைக்கப்பட்டிருக்கும் சீட்டுகளின் பக்கத்தில் வந்து நின்றது. எங்கும் மயான அமைதி நிலவிற்று. அளவு கடந்த நடுக்கத்தை உண்டு பண்ணும் அசாதாரணமான அமைதி. ஏக காலத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து போயிருந்தால் கூட இப்படிப்பட்ட துக்ககரமான அமைதி நிலவி இருக்காது. எல்லோரும் பரிதாபமாக விழித்தனர்.
ஒவ்வொருவரும் தங்களுக்குள் மரணச்சீட்டு வந்து விட்டதைப் போலவே உணர்ந்தனர். அவர்கள் முகத்தில் ஓர் ஆவலும் பரபரப்பும் திகிலும் தாண்டவும் ஆடின. வாய் திறந்து பேசவோ இமைகளை திறக்கவோ அக்கம்பக்கம் திரும்பவோ யாருக்கும் துணிவில்லை, தெம்பில்லை. கிளி எடுத்து கொடுக்கும் சீட்டுகளில் எந்த நபருக்கு அதிக எண் உள்ள சீட்டு வருகிறதோ அந்த நபர் செஞ்சேவல் கோழியை எடுத்துக்கொண்டு பூஜை அறையினுள் நுழைந்து அதை வெட்டி பலி கொடுத்து விட்டு பூஜை செய்ய வேண்டும். 2 மணி நேரம் வரையில் அந்த பயங்கர அறையினுள்ளேயே தனியாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த அறையினுள் சென்றவர்களில் யாரும் உயிருடன் திரும்பி வந்ததில்லை. கிளி தன் அழகினால் ஒவ்வொரு சீட்டாக கொத்தி எடுத்து ஒவ்வொரு இடமும் நீட்டியது. அது ஒவ்வொருவரின் இதயத்தையுமே கிளி கொத்தி எடுப்பது போல் இருந்தது. கடைசியாக கிளி ஒரு சீட்டை எடுத்து பிரேம்நாத்தின் கையில் கொடுத்துவிட்டு ஒரு நெல்லை ஜோசியக்காரனிடமிருந்து பெற்றுக்கொண்டு கூண்டினுள் சென்றது. அவன் கூண்டின் கதவை மூடினான். குப்பென்று வியர்த்து கொட்டியது எல்லோருக்கும். வீராசாமி நாயுடுவை தவிர வேறு யார் விடும்பிலும் உயிரில்லை. இதய துடிப்புகள் அப்படியே நின்றுவிட்டன போல் தோன்றின. ஒவ்வொருவருடைய உயிரும் ஊசலாடி கொண்டிருந்தது. வாழ வேண்டும் என்ற பேராசை கொண்ட யாராவது சாக நினைப்பார்களா? நம் 8 பேருக்கும் 8 சீட்டுகள் வந்துவிட்டன. இனி ஒவ்வொருவரும் வரிசையாக தன் சீட்டை புரட்டி காட்டலாம் என்றார் வீராசாமி நாயுடு. மற்றவர் யாருக்குமே மூச்சுவிட திராணி இல்லை. எல்லோரும் கிடுகிடுவென்று நடுங்கினார்கள். முதலில் என் சீட்டை புரட்டி காட்டுகிறேன் என்றார் வீராசாமி நாயுடு. யாருக்கோ ஆபத்து ஏற்பட போகிறது என்பது தெரிந்த பிறகும் அவருடைய குரல் மட்டும் கரகரப்பின்றி தெளிவாகவே ஒலித்தது. அவர் புரட்டிய சீட்டில் 6ஆம் நம்பர் இருந்தது. அடுத்தபடியாக அவருடைய தம்பி மதனகோபால் தன் சீட்டை புரட்டி காட்டியபடி, எனக்கு 5ஆம் நம்பர் சீட்டு தான் வந்திருக்கிறது, நல்ல வேளை என் தலை தப்பியது என்று குதித்தான். அடுத்தபடியாக நாயுடுவின் அருமை நம்பர் சுந்தரேசம் பிள்ளைக்கு 7ஆம் நம்பர் சீட்டும், வைரம் அருணாச்சலத்திற்கு 1ஆம் நம்பர் சீட்டும், ஹிட்லர் மீசை பிரம்மையாவுக்கு 3ஆம் நம்பர் சீட்டும், நாயுடுவின் மைத்துனன் உத்தமசிங்குக்கு 9ஆம் நம்பர் சீட்டும், மாயவனுக்கு 2ஆம் நம்பர் சீட்டும் வந்திருந்தன. கடைசியாக பிரேம்நாத் ஏதோ குழம்பியபடி ஒரு கணம் தயங்கிவிட்டு தன் கையில் உள்ள சீட்டை மெல்ல அனைவருக்கும் திருப்பி காட்டியபடி, எனக்கு 10ஆம் நம்பர் சீட்டு வந்திருக்கிறது, அதாவது அதிக எண் உள்ள சீட்டு எனக்கே வந்துவிட்டது என்றான். அதை கண்டதும் பிரேம்நாத்தை தவிர மற்றவர்கள் எல்லாம் தொல்லை விட்டதைப் போலவும் கடுமையான குளிர் அகன்றதைப் போலவும் குதூகலமடைந்து நிம்மதியுடன் மூச்சு விட்டார்கள். உயிர் பூச்சை கிடைத்து விட்டதை போன்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் எழுந்தது. ஆனால் பிரேம்நாத், அவனுடைய முகம் இரத்தம் முழுவதும் வடிந்து விட்டதைப் போல ஒரேடியாக வெளுத்து விட்டது. இருப்பினும் பக்கத்தில் தன் வருங்கால மணப்பெண் பார்கவி இருந்ததால் அவள் கேலி செய்வாளோ என்ற எண்ணத்துடன் சுதாரித்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். கிளி ஜோசியக்காரன் என் வேலை முடிந்துவிட்டது என்று கூறிவிட்டு எழுந்து சென்றான். சிறிது நேரத்திற்கு முன்னால் அங்கே அமைதி நிலவி இருந்தது. ஆனால் இப்பொழுது அமைதிக்கு பதில் விசித்திரமான பீதி ஊட்டும் சூழ்நிலை ஒன்று தோன்றியது. காதோடு காது வைத்தது போல் ஒவ்வொருவரும் பேசி கொண்டார்கள். பிரேம்நாத், நீ மற்றவர்களை விட தைரியசாலி என்பது எனக்கு தெரியும். முனீஸ்வரன் பூஜைக்கு நீதான் ஏற்ற ஆள். இப்போதே அந்த அறைக்குள் நுழைவதற்கு தயாராகிவிடு என்று எதை பற்றியும் கவலைப்படாதவர் போல சொன்ன வீராசாமி நாயுடு, நீ அதற்கு தயார்தானே என்று கேட்டார். பிரேம்நாத் பேந்த விழித்துவிட்டு பேசலானான். நான் தெய்வ பக்தி இல்லாதவன், இருந்தாலும் கட்டுப்பாட்டுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்பதாலும் அந்த பூஜை அறையினுள் என்னதான் விசித்திரம் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுவதாலும், ஒருவேளை நம்மில் யார் ஒருவர் சித்தவெறியராக இருந்து அந்த அறைக்குள் நடனமாடினால் அது யார் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காகவும் நான் அந்த அறையினுள் போய் 2 மணி நேரம் தனியாக தங்கியிருக்க சம்மதிக்கிறேன். அந்த இடைவெளிக்குள் செஞ்சேவலை பலியிட்டு பூஜையையும் முடித்து விடுகிறேன். நீங்கள் இப்படி முனீஸ்வரன் மீது அவநம்பிக்கையுடன் பேசக்கூடாது என்று கண்ணடித்தால் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பார்கவி. பேசினால் என்ன? தெய்வம் என்பது வெறும் பித்தலாட்டமான வார்த்தை. அதை வைத்துக்கொண்டு பலர் வியாபாரம் செய்து வருகிறார்கள். அவர்களையே தெய்வம் கண்டிக்காத போது நான் ஏன் பயப்பட வேண்டும்? உண்மையிலேயே நீ மிகுந்த தைரியசாலி. உன்னை போன்ற இளைஞனால்தான் அந்த முனீஸ்வரனின் அக்கிரமங்களுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் என்று அவனுடைய தோளில் தட்டியபடி சொன்னான் வீராசாமி நாயுடுவின் தம்பி மதனகோபால். பூஜை அறையினுள் எந்த முனீஸ்வரனும் கிடையாது. அவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டு யாரோ கொலை வேட்டை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்று இரவோடு எல்லாவற்றிற்கும் நான் முடிவு கட்டப் போகிறேன். பிரேம்நாத்தில் பேச்சில் வீம்பு கொப்பளித்தது.
எக்காலத்தில் ஆயிரக்கணக்கான முனீஸ்வரன்கள் வந்து தங்கினாலும் கொஞ்சமும் அயரமாட்டான் என்றும் தோன்றியது. நம் குலதெய்வத்தின் மீது சவால் விட்டு பேசுவது தப்பு. அவன் மீது நம்பிக்கை செலுத்து, அப்பொழுதுதான் பக்தி பிறக்கும் என்று அறிவுரை வழங்கினார் வீராசாமி நாயுடு. பலர் அந்த அறைக்குள் நுழைந்து செத்துவிட்டார்களே என்பதால் நீங்கள் மிகவும் குழம்பி போயிருக்கிறீர்கள். விரைவில் நான் தான் யார் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் என்றான் பிரேம்நாத். வீராசாமி நாயுடு வறட்சியாக சிரித்துவிட்டு, உனக்கு என நன்றாக தெரியும். சொல்லி கொண்டிருந்த போது எஜமான், இது என்ன அக்கிரமம் என்று கத்தியவாறு விரைவாக ஒரு கிழவர் வீட்டினுள் ஓடி வந்தார். அவர்தான் குற்றாலத்துக்கு ஓய்வு எடுத்து கொள்ளப் போயிருந்த பரம்பரை வேலைக்காரரான நல்லதம்பி. அவரை கண்டதும் இவ்வளவு சீக்கிரமாக வந்துவிட்டாரே என்ற எண்ணத்துடன் வியப்புற்ற நிலையில் எல்லோரும் பார்த்தார்கள். அத்தியாயம் 5. நல்ல தம்பி, என்ன திடீரென்று குற்றாலத்திலிருந்து வந்துவிட்டாய்? சீசன் சரியாக இல்லையா என்று கேட்டார் வீராசாமி நாயுடு. நேற்று இரவு யாருடைய உயிருக்கோ ஆபத்து ஏற்படுவதைப் போல் கெட்ட சொப்பனம் கண்டேன். அதன் பிறகு என்னால் அங்கே இருக்க முடியவில்லை. உடனே எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் ஏறி வந்துவிட்டேன் என்று கிழவர் நல்லதம்பி பதறியவாறு, நான் எவ்வளவோ சொன்ன பிறகும் ஏன் இந்த விபரீத விளையாட்டில் இறங்கினீர்கள் என்று பரபரப்புடன் கேட்டார். நல்ல தம்பி கொண்டை முடிச்சு போட்டு பழங்காலத்து கிராமவாசியைப் போல் காணப்பட்டார். உடம்பில் சட்டை கிடையாது. மேல் துண்டும் 8 முழ வேட்டியும் உடுத்தி இருந்தார். இது விபரீத விளையாட்டு இல்லை நல்லதம்பி. முனீஸ்வரனுக்கு பூஜை செய்து சாந்தி ஏற்படுத்துவதே இந்த திட்டம். எல்லோரும் கையை கட்டி கொண்டு மௌனம் சாதித்தால் தெய்வ குறை நீங்குவது எப்படி? சாபத்தீட்டு மறைய வேணாமா? நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், ஆனால் எனக்கு இந்த ஏற்பாடு அறவே பிடிக்கவில்லை. அம்மாவை பலி கொடுத்தது போதாது என்று இன்னும் யாரையோ நீங்கள் பலி கொடுக்க போகிறீர்கள். இந்த நேரத்தில் பிரேம்நாத் குறுக்கிட்டான். பயப்படாதே தாத்தா, நான் பெண் பிள்ளை அல்ல. என்னை முனீஸ்வரன் ஒன்றுமே செய்துவிட மாட்டான். பூஜை அறையின் பித்தலாட்டத்தை அம்பலப்படுத்தி விடுவேன் என்று முழங்கினான். நீ இளைஞன், அதனால் இளங்கன்று பயமறியாது என்பது போல் இப்படி பேசுகிறாய். உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் சீட்டை கிழித்து எறிந்துவிட்டு வெளியே ஓடிவிடு. நல்ல தம்பி இப்படி எதிர்த்து பேசியது அங்கிருந்த யாருக்குமே பிடிக்கவில்லை. எல்லோருமே அவர் மீது பாய்ந்தார்கள். அண்ணா, நீங்கள் சாதாரண ஒரு வேலைக்காரனுக்கு அதிக இடம் கொடுத்து விட்டீர்கள். அவன் தனக்கு சம்பந்தம் இல்லாமல் விஷயங்களில் தலையிடுவதை பார்த்தீர்களா என்ற மதனகோபால் இறைந்ததோடு கோபத்தோடு கத்தினான். கிழவரே, நீர் வெளியே போயிரும், இது பெரிய இடத்து விவகாரம் என்று கத்தினான் ஹிட்லர் மீசை பிரம்மையா. 60 வயதுக்கு மேல் போய்விட்டால் கிறுகிறுப்பு ஏற்படுவது சகஜம். அதனால்தான் மூளை குழப்பம் ஏற்பட்டு பினாத்துகிறார் என்றான் வைரம் அர்த்தனாரி. ஏன் பெரியவர் மீது எரிந்து விழுகிறீர்கள்? அவர் நமக்கு நல்லது தானே செய்ய நினைக்கிறார் என்று பெண்மைக்கே உரித்தான அன்பு குரலில் கருணை ததும்பும் முகத்துடன் பார்கவி சொன்னாள். மர்ம நாவலாசிரியரின் மாயவன் வேடிக்கை மந்திரம் தந்திர காட்சிகளை பார்ப்பது போல ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவர்களுடைய உரையாடலில் நேரடியாக கலந்து கொள்ள அவன் விரும்பவில்லை. வீராசாமி நாயுடு எல்லோரையும் சமாதானப்படுத்திவிட்டு, நல்ல தம்பி, தப்பு செய்தாலும் அவனை யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது. அதற்கு உரிமையும் இல்லை. என் தம்பியாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார் அழுத்தம் திருத்தமாக. மதனகோபாலின் முகத்தில் விளக்கெண்ணெய் விழுந்தது. பாகப்பிரிவினை போராட்டத்தை துவங்கிவிட்டால் என்ன என்று கூட எண்ணிவிட்டான். பாதி சொத்துக்கு வாரிசான தன்னை அவர் இவ்விதம் மரியாதை குறைவாக பேசியிருக்கூடாது என்று உள்ளூர கொதித்தான். அண்ணா, நாம் எல்லோரும் சேர்ந்து செய்த ஒரு நல்ல முடிவை சாதாரண வேலைக்கார ஒருவன் அலட்சியம் செய்து பேசலாமா என்று தான் கேட்கிறேன். அவன் சாதாரண வேலைக்காரன் இல்லைடா, நமக்கெல்லாம் வளர்ப்பு தந்தையா போன்றவன். அவனுக்குள்ள அனுபவம் இங்கு உள்ளவர்களில் யாருக்கும் கிடையாது. நீங்கள் என்னை முட்டாளாக நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் போலிருக்கிறது. அதனால்தான். வீணாக ஏன் கோபித்து கொள்கிறாய் மதனகோபால்? இப்பொழுது அவன் தப்பாக என்ன சொல்லிவிட்டான்? பெரிய மனிதர்களாகிய நாம் திட்டம் போட்டு ஒரு ஏற்பாடுக்கு வந்தோம். அதற்கு இடைஞ்சலாக அவன் வரலாமா? அண்ணனும் தம்பியுமாய் தனக்காக மோதிக்கொண்டதை நல்ல தம்பி கொஞ்சமேனும் விரும்பவில்லை. சின்ன தம்பி எப்பொழுதும் அந்தஸ்தை விரும்பக்கூடியவர். ஆகவே நான் எதை சொன்னாலும் கசப்பான மருந்தை போல்தான் இருக்கும். இங்கே இருப்பவர்கள் யாரையுமே இழந்துவிடக்கூடாது என்பதால் தான் என் மனம் கேட்காமல் பேசுகிறேன் என்றார் நல்ல தம்பி நான் தடுத்திருக்க. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நாங்கள் எல்லோருமே முட்டாளாகிவிட்டால் அதன் பிறகு பேசு என்ற மதனகோபாலின் குரலில் சூடு ஏறிக்கொண்டே வந்தது. சின்னத்தம்பி, உங்களையோ மற்றவர்களையோ குறைத்து மதிப்பிடுவதாக நினைத்து கொள்ள வேண்டாம். நீ பேசாமல் இரு. குற்றாலத்துக்கு போய் ஓய்வெடுத்து விட்டு வந்ததும் அல்லாமல் இங்கே அதிகாரம் வேறு செலுத்துவாயா? எல்லாம் அண்ணன் கொடுத்த இடம். இல்லாவிட்டால் நீயே இந்த வீட்டு எஜமானனை போல் வாழ்க்கை நடத்துவாயா?
மதனகோபால் இப்படி குத்தலாக பேசியதும் பெரியவரான வீராசாமி நாயுடுக்கு கோபம் சுரீரென்று வந்துவிட்டது. மதனகோபால், பேசாமல் இரு. நல்ல தம்பிதான் இந்த வீட்டுக்கு எஜமானன். அவன் சொல்வதை கேட்டுத்தான் இங்கே எல்லாம் நடக்க வேண்டும். வீராசாமி நாயுடு ஒரு அதட்டல் போடவே மதனகோபால் பொட்டி பாம்பை போல் அடங்கிவிட்டான். ஆனால் நல்ல தம்பி தனக்காக அண்ணன் தம்பிக்குள் சண்டை ஏற்படுகிறதே என்று கலங்கினார். என் பேச்சை கேட்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. நான் சொல்ல வேண்டுகோளை அலட்சியம் செய்யக்கூடாது என்பது என் தாழ்மையான அபிப்பிராயம். உன் வேண்டுகோளை அண்ணனிடமே சொல்லி கொண்டிரு. அவர்தான் எடுப்பார் கைப்பிள்ளை போல தலையாட்டி கொண்டு இருப்பார். இருந்தாலும் வேலைக்காரனாகிய நீ அவரை இப்படி வளைத்து வைத்திருப்பாய் என்று கொஞ்சம் நினைக்கவில்லை என்று பொறும்பிய மதனகோபால் எழுந்து வேகமாகச் சென்றான். எனக்காக அண்ணன் தம்பிக்குள் பிளவு ஏற்படுகிறதே என்பதை நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் வரப்போகும் ஆபத்தை எச்சரிக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை என்றார் நல்ல தம்பி கவலையோடு. தம்பி எப்போதுமே இப்படித்தான். மற்றவர்களின் மனம் புண்படும்படி ஏதாவது பேசிவிடுவான் என்று வீராசாமி தம் மீசையை முறுக்கி கொண்டே முனகினார். அது எனக்கு தெரியும் விஷயம்தானே என்று சொன்ன நல்ல தம்பி, கண்டிப்பாக நீங்கள் பிரேம்நாத்தை அந்த பூஜை அறையினுள் அனுப்பதான் போகிறீர்களா என்று கேட்டார். ஆமாம், இல்லாவிட்டால் முனீஸ்வரன் விவகாரத்தில் தீர்வு காண்பது என்பது செஞ்சேவல் கோழியை பலி கொடுத்தால் ஒருவேளை முனீஸ்வரனின் சித்தம் குளிரலாம். என்ன இருந்தாலும் அது அக்னியில் குதிப்பதை போன்ற பயங்கரமான விஷப்பரீட்சை. முடிவு எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்கிறது. 100 வருஷ காலமாக அந்த அறைக்குள் நுழைந்து தனியாக தங்கியிருந்த பலர் அதிகோரமாக செத்து போயிருக்கிறார்கள். அந்த காலத்தில் அறைக்குள் ஏதாவது ஒரு விஷப்பறி வைக்கப்பட்டு இருந்து பிற்காலத்தில் அது அகற்றப்பட்டு இருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த அறைக்குள் ஏதாவது ஒரு புது மரணப்பொறி வைக்கப்பட்டு இருந்தால் என்ன செய்வது? இப்போது அறைக்குள் பிரேம்நாத்துள் நுழைந்து தனியாக 2 மணி நேரம் தங்கியிருக்கும் போது அவர் உயிருடன் தான் உள்ளே இருக்கிறாரா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? அவருடைய உயிருக்கு ஏதாவது அபாயம் ஏற்பட்டால் உடனே அவருக்கு உதவி செய்ய நாம் ஓடிப்போய் பார்க்க வேண்டாமா என்றார் கிழவர் நல்லதம்பி. அப்படியானால் மாற்று யோசனை இருந்தால் சொல் என்றால் வீராசாமி நாயுடு. நல்ல தம்பி குறுக்கும் நெடுக்குமாக நடந்துவிட்டு, பிரேம்நாத் எப்படியும் பூஜை அறையினுள் நுழையத்தான் வேண்டுமா என்று கேட்டார். கண்டிப்பாக. கிளி சீட்டு எடுத்து கொடுத்து இருக்கிறது என்பது இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறோம் என்று சொன்னார்கள் ஒவ்வொருவரும். ஆனால் நல்ல தம்பி எல்லோருமாக சேர்ந்து செய்த முடிவை மாற்றினால் அதனால் சிக்கல் தான் ஏற்படும். அதனால் நான் குழப்பத்தை உண்டு பண்ண விரும்பவில்லை என்றார் வீராசாமி நாயுடு அழுத்தம் திருத்தமாக. அப்படியானால் நான் ஒரு சிறு யோசனை சொல்கிறேன், எல்லோரும் கேளுங்கள். பிரேம்நாத் திட்டப்படி பூஜை அறையினுள் போகட்டும். ஆனால் அந்த அறைக்கு வெளியே இருப்பவர்களில் யாராவது ஒரு ஆள் உட்கார்ந்து 5 நிமிடத்துக்கு ஒரு முறை பிரேம்நாத்தின் பெயரை சொல்லி கூப்பிட வேண்டும். உடனே அறையினுள் இருந்தபடியே பிரேம்நாத் கொட்ட வேண்டும். நல்ல தம்பியின் யோசனை எல்லோருக்கும் திருப்தி அளித்தது. முதலில் அவருடைய கையை பிடித்து குலுக்கி பாராட்டுதல் தெரிவித்தவன் பிரேம்நாத் தான். அவனைப் போலவே ஒவ்வொருவரும் பாராட்டினார்கள். மதனகோபால் அந்த இடத்தில் இல்லாததால் அவனுடைய பாராட்டுதல் மட்டும் கிடைக்கவில்லை. அவனும் இறந்திருந்தால் நல்ல தம்பியை கட்டி தழுவி தான் மகிழ்ச்சியை தெரிவித்திருப்பானோ என்னவோ. நாம் முட்டாள் என்பதும் அவன் புத்திசாலி என்பதும் கன நேரத்தில் தெரிந்துவிட்டது. நம்மில் யாராவது ஒருவர் 5 நிமிடத்துக்கு ஒரு முறை பிரேம்நாத்தின் பெயரை சொல்லி கூப்பிடுவதால் பூஜை அறையினுள் பிரேம்நாத் உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். உள்ளிருந்து பிரேம்நாத்திடமிருந்து பதில் வரவில்லை என்றால் உடனே நாம் ஓடி போய் பார்க்கலாம் என்றார் வீராசாமி நாயுடு. நம்மில் யார் அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுவது என்ற பிரச்சனையை கிளப்பினாள் பார்கவி. சிறிது நேரம் அங்கே நிலவிய அமைதிக்கு பிறகு, நம்முடைய மர்மக்கதை எழுத்தாளரான மாயவன் தான் அதற்கு பொருத்தமான ஆள் என்று நினைக்கிறேன் என்றார் வீராசாமி நாயுடு. மாயவன் புதியதொரு சுமை தலையில் ஏறியதை போல் தவித்தான். ஆனால் யாருமே அவனுடைய தவிப்பை உணர்ந்து கொண்டதாக தெரியவில்லை. ஆகவே நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு ஏற்படும் என்றார் நாயுடு. எழுத்தாளர் சார், நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனம் நிறைந்தவர். அதே போல பிரேம்நாத்தும் அஞ்சா நெஞ்சம் கொண்டவன். ஆகவே நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு ஏற்படும் என்றார் நாயுடு. பிரேம்நாத் ஐயா, நீங்கள் அந்த பூஜை அறையில் தனியாக இருக்கும்போது ஏதாவது ஆபத்து ஏற்படும் போல் தெரிந்தால் உடனே கூச்சல் போடுங்கள். நாங்கள் உதவிக்கு ஓடி வந்து விடுவோம் என்று சொன்னார் நல்ல தம்பி. பிரேம்நாத், இப்போது மணி 8:15. நீங்கள் இப்போதே அந்த அறைக்குள் போயிருங்கள். மணி 10:15 ஆனதும் வெளியே வந்துவிடு என்றார் வீராசாமி நாயுடு. அப்போது எங்கோ ஒரு ஆந்தை ராக்காலத்தின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு அதிபயங்கரமாக மரண ஓலமிட்டது.
அத்தியாயம் 6. கோட்டும் பேண்ட்டும் அணிந்திருந்த பிரேம்நாத் அந்த உடுப்போடு செஞ்சேவல் கோழியை தூக்கி கொண்டு பூஜை அறையை நோக்கி கிளம்பினான். பூஜை அறையினுள் கோட்டும் சூட்டும் அணிந்து கொண்டு போகக்கூடாது, சாதாரண வேட்டி கட்டி கொண்டு போகட்டும் என்று சொன்னான் ஹிட்லர் மீசை பிரம்மையா. நான் அப்படித்தான் பூஜை அறைக்குள் போக வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. அதே உடையுடன் தான் போவேன். உங்களில் யாருக்காவது இது திருப்தி அளிக்காவிட்டால் நீங்களே கோழியை தூக்கி கொண்டு உள்ளே போகலாம். பிரேம்நாத் இப்படி சொல்லிவிட்ட பிறகு மற்றவர்கள் ஏன் கண்டனம் தெரிவிக்கப் போகிறார்கள்? எல்லோரும் மௌனமாகவே நின்று கொண்டிருந்தார்கள். வீராசாமி நாயுடுவோ நல்ல தம்பியோ பேசாமல் இருந்ததுதான் பெருத்த ஆச்சரியம். மாயவன் என்ன நடக்கப் போகிறதோ என்று திகிலுடன் இருந்தான். பூஜை அறையினுள் பிரேம்நாத்தின் உயிருக்கு துர்பாக்கியவசமாக ஆபத்து நேர்ந்துவிட்டால் என்ன செய்வது என்று குழம்பினான். பூஜை அறையின் முன்னால் எழுத்தாளர் மாயவன் மட்டும் உட்கார்ந்திருந்தால் போதும். மற்றவர்கள் உள்கூடத்தில் இருக்கலாம் அல்லது அவரவர் அறைகளுக்கு போகலாம் என்று சொன்னான் மதனகோபால். அவனுடைய பேச்சில் பணக்காரன் என்ற அகந்தையும் திமிரும் நிறைந்திருந்தன. மற்றவர்களிடம் பழகும் முறையையும் பேசும் தோரணையும் பார்த்தால் அண்ணனுக்கும் தம்பிக்கும் எவ்வளவு வித்தியாசம் தெரிகிறது. ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தைகளுக்குள் தான் எவ்வளவு ஏற்றத்தாழ்வு. மதனகோபாலின் பேச்சுக்கு பணிந்து செல்பவர்களைப் போல சிலர் தனித்தனியாக பிரிந்து சென்றார்கள். வீராசாமி நாயுடு, பார்கவி, மாயவன், கிளி ஜோசியக்காரன், நல்ல தம்பி, பிரேம்நாத் ஆகியோரே கடைசியாக நின்று கொண்டிருந்தார்கள். பிரேம்நாத், எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்ற விளக்கத்தை சொல்லாமல் இருந்துவிட்டேன் பார்த்தாயா என்று சொன்ன வீராசாமி நாயுடு அறையினுள் சென்றதும் உள்ளே ஒரு மூலையில் ஒரு சிறிய முனீஸ்வரன் சிலை இருப்பதை காண்பாய். அதன் அடியில் கூர்மையான ஒரு கத்தி வைக்கப்பட்டிருக்கும். அதை ஒட்டியே ஒரு மந்திர உச்சாதான புத்தகமும் இருக்கும். முதலில் அந்த புத்தகத்தை எடுத்து மெதுவாக பாராயணம் செய்துவிட்டு எல்லாவற்றையும் படித்து முடித்ததும் கத்தியை எடுத்து ஒரே மூச்சில் கோழியின் கழுத்தை அறுத்துவிடு. 2 மணி நேரம் கழிந்ததும் நாங்கள் அந்த அறை கதவை திறப்போம் என்றார். அவர் சொன்னவற்றை காதுகளில் வாங்கி கொண்டதைப் போல தலையை அசைத்தான் பிரேம்நாத். வாயை திறந்து பேச ஏதோ அவனால் முடியவில்லை. அதற்குள் பயம் வந்து கப்பிக்கொண்டது போலும். ஜாக்கிரதையாக போங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் போல் சந்தேகம் தோன்றினாலும் உடனே கூப்பாடு போடுங்கள். நாங்கள் உதவிக்கு வந்து விடுவோம் என்றாள் பார்கவி. பிரேம்நாத் அவளை ஏக்கத்துடன் பார்த்துவிட்டு பூஜை அறையின் பெரிய கதவை நெருங்கினான். தாமு, கதவை திறந்து விடு என்றார் வீராசாமி நாயுடு. நான் தான் அதற்கு தயாராக இருக்கிறேனே என்று கம்பீரமாக சொன்னான் கிளி ஜோசியக்காரன். நாயுடுகாரவிடம் இருந்து பெரியதொரு சாவி குத்தை வாங்கி அதிலிருந்து நீளமான ஒரு சாவியை எடுத்து கதவின் பூட்டை திறந்தான். இந்த நேரத்திலேயா செஞ்சேவல் கோழி கொக்கரக்கோ என்று யாருடைய ஆயுசோ முடிந்து விட்டதைப் போல கூவ வேண்டும்? கோழியை கையில் வைத்திருந்த பிரேம்நாத் அந்த கன நேரத்திலேயே வியர்த்து விறுவித்து போய்விட்டான். அருமையான சகுனம் என்று சொன்னான் கிளி ஜோசியக்காரன். பிரேம்நாத், மணி 8 விட்டது. முனீஸ்வரன் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையுடன் உள்ளே போ. வீராசாமி நாயுடு சொன்னதும் பிரேம்நாத் கடைசி முறையாக எல்லோரையும் ஒரு தடவை பார்த்துவிட்டு நுழையக்கூடாத அறையின் பயங்கரமான கதவை பிடித்து தள்ளினான். கதவு விரிசோ என்று திறந்து கொண்டது. 2 பலகைகளை கொண்ட கதவு அது. அவற்றில் ஒன்றுதான் திறந்தது. வீராசாமி நாயுடு தம் கையில் இருந்த மெழுகுத்திரிலை பிரேம்நாத்தின் மற்றொரு கையில் கொடுத்தார். பிறகு வெளியே நின்று கொண்டு இருந்த எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக திரும்பி வேகமாக நடந்துகிறார்கள். மாயவன் மட்டும் தனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை போல் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். ஆயினும் முனீஸ்வரனின் சந்ததியை நிமிர்த்தி பார்க்கும் துணிவு மட்டும் பிறக்கவில்லை. பிரேம்நாத் சிறிது தயங்கிய போதிலும் ஏதோ ஒரு ஆவேச உணர்ச்சியினால் உந்தப்பட்டவனாய் அறையினுள் நுழைந்து தலையை நிமிர்த்தி பார்த்தான். அவனுடைய கண்கள் அறையின் மூலையில் உள்ள முனீஸ்வரனின் சிலை மீது மேய்ந்தன. அந்த நேரத்திலேயே கோழி தன்னிடம் இருந்து இறக்க எடுத்துக்கொண்டு பறந்து குதித்து விட வேண்டும். அவன் பின்னால் துள்ளி நின்ற போதும் மறுபடியும் நிமிர்ந்து பார்த்தான். அதற்கு அறை கதவு மூடிக்கொண்டது. அறைக்குள் இருந்த முனீஸ்வரன் சிலை சிறியதாக இருந்தாலும் பார்ப்பதற்கு படு பயங்கரமாக தோற்றமுடையது. எண்ணெய் ஊற்றப்பட்ட அந்த சிலை கண்ணங்கரையில் என்று இருந்தது. அதன் ஒரு கையில் அனுமார் வைத்திருப்பதை போன்ற கதாயுதமும் இன்னொரு கையில் பெரியதொரு வெட்டறிவாலும் இருந்தன. அடியில் 4-5 கிண்ணங்களும் அவற்றில் முறையே சந்தனம், குங்குமம், செந்தூரம், சாம்பிராணி பொடி, கற்பூர வில்லைகள் போன்ற பொருட்களும் இருந்தன. சந்தனம் ஈரமின்றி நன்றாக உறைந்து போய்ந்தது. அவை புழக்கத்தில் இல்லை என்பதன் அறிகுறியாக தூசி படிந்திருந்தன. பலியிடப்பட வேண்டிய கோழிக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சாக இறைப்பு வாங்கியது. இடையிடையே கொக்கரிப்பு வேறு. பிரேம்நாத் தன் கையில் இருந்த மெழுகுத்திரி விளக்கை முனீஸ்வரன் சிறைக்கு முன்னால் வைத்துவிட்டு ஒருவித பரபரப்புடன் நின்றான். ஏதோ ஒரு குகையினில் நின்று கொண்டு இருப்பதை போன்ற உணர்ச்சி. அவன் நாலா பக்கமும் ஒருவித பயப்பிராந்தியத்துடன் பார்த்தான்.
முனீஸ்வரன் என்று தெய்வமே கிடையாது என்ற பகுத்தறிவுடையந்தான் அவன். ஆனால் இப்பொழுது அந்த முனீஸ்வரன் உயிர் பெற்று எதிரில் நிற்பதைப் போலவும் வெட்டரியாலை ஓங்கியவாறு ஓங்காரமாக சிரித்து கொண்டு வருவதைப் போலவும் பிரம்மை தட்டியது. அந்த அறையினுள் எத்தனையோ பேர் செத்து போயிருக்கிறார்கள். எல்லோருக்குமே துர்மரணம்தான். இப்பொழுது அவர்களுடைய ஆவிகள் எல்லாம் சுற்றி வளைத்து கொண்டு சிரிப்பதை போன்ற ஒரு கிளி உணர்வு பொங்கியது. வெளியே போய்விடலாமா என்று பிரேம்நாத் நடுங்கினான். ஓடிவிடலாம் என்ற எண்ணம் எழுந்த போதிலும் அவ்விதம் செய்வது கோழைத்தனம் என்ற எண்ணத்துடன் கோழியையும் முனீஸ்வரனையும் மாறி மாறி பார்த்தான். வெட்டறிவாளை ஓங்கியவாறு சிலை உருவாய் காட்சியளிக்கும் முனீஸ்வரனை பார்க்கவே இயலவில்லை. ஆயினும் சமாளித்து கொண்டு எரியாத குத்துவிளக்கின் அடியில் இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து மெழுகுத்திரி விளக்கின் மங்கிய விளக்கு வெளிச்சத்தில் காட்டி மனதிற்குள்ளாகவே படிக்கலானான். வெளியே மாயவன் தனியாக உட்கார்ந்திருந்தான். எதற்காக ஹேமாவின் பின்னால் வந்து தொந்தரவுகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் என்று இன்னும் அவனுக்கு விளங்கவில்லை. பிரேம்நாத் என்று கூப்பிட்டான் அவன். அறையின் உள்ளேந்து என்று பதில் வந்தது. நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து கொண்டே வந்தது. மாயவனுக்கு விருந்துண்ட மயக்கத்தால் தூக்கம் கண்களை சுழற்றிய போதிலும் சமாளித்து கொண்டிருந்தான். தூக்கத்தை சமாளித்து நாவல் எழுதும் பழக்கம் இருந்ததால் நிலைமையை ஓரளவு அவனால் சரி செய்ய முடிந்தது. மணி 9 அடித்தது. 5 நிமிடத்துக்கு ஒரு தரம் அவன் கூப்பிடுவதும் பிரேம்நாத்திடமிருந்து என்று பதில் வருவதுமாக இருந்தது. அறையினுள் பிரேம்நாத் உயிருடன் தான் இருக்கிறான். இன்னும் அவனுடைய உயிருக்கு எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படவில்லை. மணி 10 அடித்தது. பிரேம்நாத்தின் குரல் என்று வழக்கம் போல் வந்தது. அவன் பூஜை அறையினுள் இருக்க வேண்டியது 2 மணி நேரம்தான். அந்த நேரத்தை உயிருடன் இருந்தபடியே கழித்து விட்டான் பிரேம்நாத். வீட்டினுள் இருந்து எல்லோரும் விரைந்து வந்து மாயவனை சூழ்ந்து கொண்டார்கள். அந்த அறைக்குள் பிரேம்நாத் எப்படி இருக்கிறான்? அவன் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே என்று பதப்பயப்புடன் கேட்டார் வீராசாமி நாயுடு. எல்லோரும் மாயவனின் வாயையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் என்ன சொல்லப் போகிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்று தவித்தார்கள். 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை என்றதில் பிரேம்நாத்திடமிருந்து வந்து கொண்டே இருந்தது. அறைக்குள் அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படவில்லை என்றான் மாயவன். பார்கவி பொங்கி வந்த ஆனந்தத்தில் துள்ளல் போட்டுவிட்டாள். பக்கத்தில் ஆண்கள் நின்று கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் வித்தியாசமாக நினைத்து கேலி செய்வார்களே என்று கூட அவள் நினைக்கவில்லை. மற்றவர்களும் ஆனந்த கடலிலேயே மிதந்தார்கள். பிரேம்நாத், வெளியே வா, 2 மணி நேரம் ஆகிவிட்டது என்று கூப்பிட்டார் வீராசாமி நாயுடு. அறையின் உள்ளிருந்து பதில் வரவில்லை. அறை கதவை திறக்கவும் இல்லை. ஏதோ விபரீதம் நடந்துவிட்டதோ என்று பதறிப்போன வீராசாமி நாயுடு, பிரேம்நாத், மணி 10 அடித்து விட்டது, கதவை திற என்று கூவினார். அவருடைய குரல் சுவரில் மோதி எதிரொலித்ததே தவிர அறை கதவு இன்னும் திறக்க காணோம். பிரேம்நாத்தின் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டு இருக்குமோ என்று சந்தேகத்தை கிளப்பிவிட்டார் நல்ல தம்பி. அந்த சமயம் அப்பா என்று கூப்பிட்டு கொண்டே வந்த ஹேமா, ஏன், என்ன நடந்தது என்று பரபரப்புடன் கேட்டாள். அவளுடன் டாக்டர் சௌரிராஜனும் வந்தார். இருவரும் ஆஸ்பத்திரியில் யாரோ ஒரு பைத்தியக்காரனுக்கு சிகிச்சை அளித்துவிட்டு அப்போதுதான் திரும்பி வந்திருந்தார்கள். அவர்களிடம் வீராசாமி எல்லா விஷயங்களையும் சுருக்கமாக கூறினார். அந்த அறையை ஏன் திறந்தீர்கள்? பிரேம்நாத்தை எதற்காக அந்த அறைக்குள் அனுப்பினீர்கள்? இந்த விஷயம் எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் இத்தகைய விஷப்பரீட்சை நடக்காதபடி எப்படியும் தடுத்திருப்பேன் என்றார் டாக்டர் சௌரிராஜன் ஆத்திரத்தோடு. பிறகு அவர் மாயவன் பக்கம் திரும்பி, எழுத்தாளரே, அந்த அறையினுள் பிரேம்நாத் 2 மணி நேரமும் உயிரோடு தான் இருந்தான் என்று எப்படி சொல்கிறீர்கள்? நீங்கள் அந்த அறைக்கு வெளியே உட்கார்ந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை பிரேம்நாத் என்று கூப்பிடும்போது அவன் கொட்டி பதிலளித்தது உண்மைதானா என்று கேட்டார். ஆமாம் என்றான் மாயவன். அவனுடைய குரல் தழுதழுத்தது. தன்னுடன் பேசிக்கொண்டிருந்த ஒருவன் இறந்து போய்விட்டானோ என்ற திகில் உடம்பெங்கும் கொதித்தது. இப்பொழுது கூப்பிட்டு பாருங்கள். மாயவன் கூப்பிட்டான், பிரேம்நாத் என்று. ஆனால் அறையின் உள்ளேருந்து என்ற வழக்கமான பதில் வரவில்லை. அவன் உயிருக்கு சேதம் ஏற்பட்டு இருக்கிறது என்பது தெளிவாகிவிட்டது. அவனை முனீஸ்வரன் எடுத்து கொண்டு விட்டார் போலிருக்கிறது என்று கவலையுடன் மதனகோபால் விம்மினான். உடனே 2 பெண்களும் ஓவென்று அழுதுவிட்டார்கள். அவர்களுக்கிடையே ஒரே சலசலப்பு, பரபரப்பு. கும்பலாக நின்று கொண்டிருக்காமல் எல்லோரும் தனித்தனியாக பிரிந்து நின்றார்கள். யாருமே அறைக்கதவின் பக்கமாக திரும்பவோ கதவை பார்க்கவோ இல்லை. ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டதைப் போலவே நடுநடுங்கினார்கள். பூஜை அறையை திறந்து பார்க்கலாம் என்று யோசனை சொன்னார் நல்ல தம்பி. அது சரியான யோசனைதான். ஆனால் யார் சென்று கதவை திறப்பது என்பது தெரியவில்லை. எல்லோருமே அப்படியே பின்வாங்கினார்கள். கடைசியில் நின்று கொண்டிருந்தவர்கள் டாக்டர் சௌரிராஜனும் வீராசாமி நாயுடுவும் நல்ல தம்பியும் தான். ஹேமாவும் பார்கவியும் பயத்துடன் அப்பால் போய்விட்டார்கள். மாயவன் சார், நீங்கள் போய் பார்க்கிறீர்களா என்று கேட்டார் வீராசாமி நாயுடு. வேண்டாம் வேண்டாம்,
மூன்றாம் மனிதனாகிய அவரை நாம் அனுப்ப வேண்டாம். நானே அறையை திறந்து பார்த்துவிட்டு வருகிறேன் என்றார் நல்ல தம்பி சற்று தைரியமாக. வயதாகிவிட்டதால் இறந்து போனாலும் பரவாயில்லை என்று எண்ணிவிட்டார். யாருமே போய் பார்க்க வேண்டியதில்லை, நானே கதவை திறக்கிறேன் என்று டாக்டர் சௌரிராஜன் சொல்லிவிட்டு ஒருவித ஆவேசத்தினால் உந்தப்பட்டவரைப் போல் விரிட்டென்று சென்று அந்த அறை கதவை திறந்து வாசற்படியில் நின்றவரை தம்முடைய படாற்றி விளக்கின் வெளிச்சத்தை அடித்து உள்ளே பார்த்தார். எவ்வளவு பரிதாபமான காட்சி! முனீஸ்வரன் சிலையின் அடியில் பிரேம்நாத் உருக்கழித்தபடியே கிடந்தான். அவனுடைய உடலில் ஒரு பாதி தான் தெரிந்தது, மற்றொரு பாதியை ஒரு கட்டில் மறைத்து கொண்டிருந்தது. அவன் இறந்து போய்விட்டானோ என்று எண்ணி திகிலிற்று டாக்டர் தம் பாடாற்றி விளக்கை எடுத்து வெளிச்சத்தை பயிற்சி கொண்டே, என் பின்னால் யாரும் வந்து தடுமாறாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அதிவேகமாக அந்த பயங்கர அறையினுள் பாய்ந்து சென்றார். மற்றவர்கள் வாசலுக்கு வெளியே தயங்கியபடி நின்று கொண்டிருந்தார்கள். உள்ளே போக இருந்த நல்ல தம்பியின் கையை பிடித்து வைத்து கொண்டார் வீராசாமி நாயுடு. அறையினுள் சென்ற டாக்டர் சௌரிராஜன் சிறிது நேரம் வரை பிரேம்நாத்தின் உடலை பரிசோதித்துவிட்டு, இங்கே வந்து பாருங்கள் என்று அலறினார். வீராசாமி நாயுடு பயத்தால் வெளவெளத்து போன போதிலும் சமாளித்து கொண்டு மற்றவர்களையும் கூட்டிக் கொண்டு உள்ளே வந்து பிரேம்நாத்தை பார்த்தார். பிரேம்நாத்தின் உயிர் பிரிந்து வெறும் சடலம்தான் கிடந்தது. அதன் பக்கத்திலேயே கழுத்து அறுக்கப்பட்டு துண்டிக்கப்பட்ட செஞ்சேவல் கொடியும் காணப்பட்டது. மாயவன் மிகுந்த கவலையுடன் அந்த பிரேதத்தை பார்த்தான். சாவதற்கு முன்னால் பிரேம்நாத் எவ்வளவோ கவர்ச்சியாக இருந்தான். இப்பொழுது அவன் முகத்தில் கருநீலம் பாய்ந்து அகோரமாய் காட்சியளித்தது. 2 ஜோடி தாடைகளும் ஒன்றோடொன்றாக கவ்வி பிடித்து கொண்டிருந்தன. 3 மணி நேரத்திற்கு முன்னால் பிரேம்நாத் எவ்வளவோ வீரவேசத்துடன் பேசினான். தெய்வ நம்பிக்கையே கிடையாதவன் என்றும் புலம்பினான். ஆனால் இப்பொழுது அவனுக்கு நிரந்தரமான ஓய்வு கிடைத்துவிட்டது. முனீஸ்வரன் ஈவிரக்கம் இல்லாமல் அவனை கொன்றுவிட்டான். முனீஸ்வரன் சிலையின் முன்னால் கண்ட கோர காட்சியை நினைத்தபோது மாயவனின் குரல் நடுங்கியது. டாக்டர் சௌரிராஜன் தம் கண்களில் நீர் துளக்க வீராசாமி நாயுடுவை ஏறிட்டு நோக்கி, மாமா, உங்கள் பெண் பார்கவியை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்பட்ட மாப்பிள்ளை பிரேம்நாத் அநியாயமாக இங்கே செத்து கிடக்கிறான். உங்கள் விஷப்பரிச்சையால் தான் இப்படி பலியாகிவிட்டான் என்று ஆத்திரத்தோடு கூறிவிட்டு, அந்த பெண் பார்கவிக்கு ஏற்கனவே இருதய பலவீனம். அவள் இங்கே வந்து இந்த கோர காட்சியை பார்த்தால் அதிர்ச்சி தாங்க முடியாமல் அவளுடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டுவிடும். அவளை யாராவது அப்பால் அழைத்து கொண்டு போய்விடுங்கள் என்றார் மெல்லிய குரலில். உடனே நாயுடுவின் மைத்துனன் உத்தமசிங் விருட்டென்று அறையை விட்டு கிளம்பி வெளியே ஓடினான். அளவு கடந்த துயரத்தினால் ஒரு கணம் பயங்கர மௌனம் நிலவியது. பிறகு டாக்டர் சௌரிராஜன் ஏதோ யோசித்து குழம்பியபடி மர்ம நாவலாசிரியரின் மாயவனை சந்தேக கண்ணோடு பார்க்கலானார். மாயவன் சார், சரியாக 10 மணிக்கு, அதாவது சற்று முன்னால் நீங்கள் பிரேம்நாத்தின் குரலை கேட்டீர்கள் அல்லவா என்று கேட்டார் சௌரிராஜன். ஆமாம், கேட்டேன் என்றான் மாயவன். அப்படியானால் 10:15 மணிக்கு பிறகுதான், அதாவது சற்று முன்னால் தான் பிரேம்நாத்தின் உயிர் பிரிந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆமாம். பிரேம்நாத்தின் பிரேதத்தின் கழுத்தையும் கையையும் டாக்டர் சௌரிராஜன் தொட்டு பார்த்துவிட்டு, பிரேம்நாத்தின் உடம்பு விரைத்து போய் நன்றாக குளிர்ந்து போய் இருக்கிறது. ஆகவே அவன் இறந்து போய் குறைந்தது 1.5 மணி நேரமாவது இருக்கும் என்று சொன்னார். பிரேம்நாத் செத்து போய் 1.5 மணி நேரம் இருக்குமா? அப்படியானால் 5 நிமிடங்களுக்கு ஒரு தடவை கொட்டியது யார்? இதெல்லாம் முனீஸ்வரனின் வேலைதானா? வீராசாமி நாயுடுவும் மற்றவர்களும் திகைத்து போய் என்ன செய்வது என்று தோன்றாமல் நின்றார்கள். மாயவன், நீங்கள் நிச்சயமாக பிரேம்நாத்தின் குரலை 5 நிமிடத்துக்கு ஒரு முறை கேட்டீர்களா, அல்லது கௌரவத்துக்காக பொய் பேசுகிறீர்களா என்று கேட்டார் வீராசாமி நாயுடு அழுகையோடும் ஆத்திரத்தோடும். கௌரவத்துக்கு கூட ஒரு பொய்யா சார்? நான் பிரேம்நாத்தின் குரலை நிச்சயமாக கேட்டேன். சற்று முன்னால் கூட குரலை கேட்டேன். ஆனால் 1.5 மணி நேரத்திற்கு முன்பாக அவன் இறந்து போய்விட்டார் என்றால் அது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது என்றான் மாயவன் அளவு கடந்த வியப்போடு. என் சொல்லை மீறி பிரேம்நாத்தின் உயிரோடு விளையாடினீர்கள். அதன் பலனை இனிமேல் அனுபவிங்கள் என்று நல்ல தம்பி மிகுந்த வேதனையுடன் சொல்லிவிட்டு பூஜை அறையை விட்டு வெளியே வந்தார். உடனே சௌரிராஜன் உட்பட எல்லோரும் பிரேம்நாத்தின் பிரேதத்தை அங்கேயே விட்டுவிட்டு வந்தார்கள். இனி அடுத்து என்ன செய்யலாம் என்று உத்தேசித்து இருக்கிறீர்கள்? அவருடைய பேச்சில் சூடு ஏறிக்கொண்டே வந்தது. செய்வது என்ன? மாரடைப்பினால் பிரேம்நாத் இறந்து போய்விட்டதாக சொல்லி சவ அடக்கத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியதுதான் என்றார் வீராசாமி நாயுடு. மாயவன் அவர்களுடைய பேச்சில் குறுக்கிட்டான். நீங்கள் இப்படி செய்ய நினைப்பது தவறு. பிரேம்நாத் விசித்திரமாக செத்துப்போன செய்தியை உடனே போலீசாரிடம் தெரியப்படுத்துவதுதான் முறை. இல்லாவிட்டால் இந்த மரணத்திற்கு நானும் உடந்தையாக இருந்ததாக ஆகிவிடும். டாக்டர் சௌரிராஜனும் அவன் சொன்னதை ஆமோதித்தார். இம்மாதிரியான மரணங்களை போலீசாரிடம் தெரியப்படுத்தாமல் இருந்தால் வீண் தொல்லைகள் தான் ஏற்படும்.
நீங்கள் சொல்லுவதை நான் உணர்கிறேன். ஆனால் நாம் எதையாவது சொன்னால்தான் போலீசார் தெரிந்து கொள்வார்கள் என்றார் வீராசாமி நாயுடு. நாம் எதையும் சொல்லாமல் ரகசியமாகவே வைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அம்பலமாகிவிட்டால் என்ன செய்வீர்கள்? நாம் எல்லோருமே கம்பி எண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் இயற்கையாக மாரடைப்பினால் பிரேம்நாத் மாண்டு விடவில்லை. முனீஸ்வர சுவாமியும் அவனுடைய உயிரை குடித்து விடவில்லை. அவனுடைய முகத்தில் கருநீலம் பாய்ந்திருக்கிறது. கடுமையான விஷ பிரயோகத்தால் தாக்கி கொலை செய்யப்பட்டது போல் பிரேம்நாத்தின் பிணத்தின் அறிகுறிகள் தென்படுகின்றன. டாக்டர் சௌரிராஜன் இப்படி சொன்னது வீராசாமி நாயுடுவின் சிந்தையை தொட்டது. உதட்டை பிதுக்கியவாறே வெளிக்கூடத்தை நோக்கி நடந்தார். எல்லோரும் அவர் பின்னாலேயே சென்றார்கள். அப்பா, நம் பிரேம்நாத்துக்கு என்ன நேர்ந்தது? அவர் உயிர் கொன்றும் ஆபத்தில்லையே என்று ஹேமா பரபரப்புடன் கேட்டாள். அவளுடைய அக்காள் பார்கவி முகத்தை கேள்விக்குறியோடு வைத்து கொண்டு அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள். தனக்கு மனமாக நிச்சயிக்கப்பட்ட பிரேம்நாத்துக்கு என்ன ஆபத்து நேர்ந்திருக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே பயந்தவள் போல் பார்கவி செயலற்று உணர்ச்சிகள் எல்லாம் மரமரத்து போய் நிற்கிறாள் என்றே தோன்றியது. விதையை யாரால் வெல்ல முடியும்? முனீஸ்வரன் சோதனை செய்துவிட்டான். உங்கள் அம்மாவின் உயிரை எடுத்துக்கொண்டது போலவே மாப்பிள்ளை பிரேம்நாத்தின் உயிரையும் பலி வாங்கிவிட்டான் என்றார் வீராசாமி நாயுடு தழுதழுக்கும் குரலில். ஹேமாவும் பார்கவியும் சொல்லி வைத்தாற்போல் பொலப்பொலவென்று கண்ணீர் ஊத்தார்கள். கல்யாண மாப்பிள்ளை இழந்து நிற்கும் பார்கவியின் நிலை மிகவும் பரிதாபமாக இருந்தது. அதை நினைத்தே அவளுடைய தங்கை ஹேமா அதிகமாக அழுதாள். அப்போது ஹேமாவின் கண்ணீரை எல்லாம் தன் கையால் துடைக்க வேண்டும், அவளை மார்போடு அணைத்து கொண்டு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்றெல்லாம் மாயவனின் உள்ளம் ஏனோ பரபரத்தது. அண்ணா, பிணத்தை எடுத்து சென்று இரவோடு இரவாக எரித்து விடலாமா என்று கேட்டுக்கொண்டே வந்து நின்றான் மதனகோபால். எனக்கு அதுதான் உசித்தம் எனப்படுகிறது. ஆனால் முக்கியஸ்தர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை என்றார் நாயுடு. முக்கியஸ்தர்கள் இங்கே வந்தார்கள். நமக்கு ஒரு கஷ்டகாலம் வந்தால் அவர்கள் தாங்குவார்களா? ஆகவே இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்னுடைய யோசனையை கேட்பதுதான் நல்லது. நீங்கள் தாராளமாக உங்கள் தம்பியின் யோசனையே கேளுங்கள். அதன் பிறகு வரக்கூடிய தண்டனையை நீங்களே அனுபவிங்கள். சிறைச்சாலை கதவு திறந்து கிடப்பதை விரைவில் உணர்வீர்கள் என்று எச்சரித்தான் மாயவன். உடனே மதனகோபாலுக்கு கோபம் வந்துவிட்டது. அண்ணா, நீங்கள் இப்படிப்பட்ட கதவை உதவாத எழுத்தாளர்கள் அழைத்து வந்தால் நாம் தான் ஆபத்தில் சிக்கிக்கொள்வோம். மதனகோபால், நீ பேசாமல் இருக்க மாட்டாயா? நாங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமாம் சித்தப்பா, தயவுசெய்து நீங்கள் கோபத்தை காட்டாமல் அமைதியுடன் இருங்கள் என்று கெஞ்சினாள் ஹேமா. அவளுடைய கருவிழிகள் இடையிடையே மாயவனின் பக்கமும் டாக்டர் சௌரிராஜனின் பக்கமும் மாறி மாறி சஞ்சரித்து தத்தளித்தன. அங்கே நின்று கொண்டிருந்த ஒவ்வொருவரும் சம்மதம் இல்லாமல் ஏதோதோ உளறினார்கள். கடைசியாக மாயவன் தொண்டையை கனைத்து கொண்டு பேசலானான். நீங்கள் எதை செய்ய நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள். எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் நான் கண்டிப்பாக என்னுடைய கடமையை செய்வேன். உங்கள் கடமை என்ன என்று வீராசாமி நாயுடு முனகினார். இங்கே பிரேம்நாத் செத்து கிடக்கும் செய்தியை நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று தெரியப்படுத்துவேன். தெரியப்படுத்துவாயா? எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்கள் முன்னால் நின்று கொண்டு இப்படி பேசுவாய் என்று கத்திய கோபால் அவனை அடிப்பதற்கு தயாரானான். வீராசாமி நாயுடு தலையிட்டு சப்தம் போடாமல் இருந்தால் இந்த மிகப்பெரிய சண்டையே மூன்றிருக்கும். மதனகோபால், நீ பேசாமல் இரு. உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் இது. வீராசாமி நாயுடு கண்டிப்பாக சொன்னது முகத்தை சுழித்து கொண்டே மதனகோபால் போய்விட்டான். கோபித்து கொள்ளாதீர்கள் எழுத்தாளர் சார், என் தம்பி எப்போதுமே இப்படித்தான் என்றார் வீராசாமி நாயுடு. எனக்கு தெரியாதா என்ன? அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது என்பதை முகத்திலேயே எழுதி ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறதே என்று சொன்ன மாயவன், முடிவான உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்றான். இங்கே பிணம் கிடக்கும் விஷயத்தை தெரியப்படுத்தினால் உடனே போலீசார் வந்து வீடு முழுவதும் நிறைந்து விடுவார்களே. நான் கௌரவமான முறையில் வாழ்க்கை நடத்தும் பெரிய மனிதன். பொதுமக்களுக்கும் இந்த விஷயம் தெரிந்துவிட்டால் என்னை பற்றி தப்பு கணக்கு போட்டு விடுவார்கள். நீங்கள் உங்கள் சுய கௌரவத்துக்காக பார்க்கிறீர்கள். ஆனால் ஒரு மரணத்தை மறைத்த குற்றத்திற்காக ஜெயில் தண்டனை அனுபவிக்க நேர்ந்தால் என்ன செய்வீர்கள்? டாக்டர் சௌரிராஜன் இப்படி கேட்டது நாயுடுவின் சிந்தனையை தொட்டது. ஒன்றும் யோசிக்காதீர்கள். போலீசார் இதில் தலையிட்டால் முனீஸ்வரன் விவகாரத்திற்கு ஒரு முடிவு ஏற்படும். இல்லாவிட்டால் இன்னும் பல உயிர்களை தின்று ஏப்பம் போட்டு விடுவான் என்றான் மாயவன். ஆமாம் மாயவன், சொல்வதும் சரிதான். எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் நிச்சயமாக செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் பிரேம்நாத்தின் உயிரை முனீஸ்வரன் உறிஞ்சு கொண்டிருப்பான் என்று நாம் நம்ப முடியாது. அந்த அறைக்குள் பிரேம்நாத் படுகொலை தான் செய்யப்பட்டிருக்கிறான். இந்த வீட்டில் யாரோ ஒரு நபருக்கு பரம்பரை ரீதியான சித்தவெறி தொற்று இருக்கிறது. அதுவே இப்போது கொலைவெறியாகவும் மாறி இருக்கிறது. இது இன்னும் பல உயிர்களை கொல்லும். அதற்கு முன் யார் என்பதை கண்டுபிடித்தாக வேண்டும் என்று டாக்டர் சௌரிராஜன் சொல்லிவிட்டு மாயவனை பார்த்து கண்களால் ஏதோ ஜாடை காட்டினார்.
மாயவன் டெலிஃபோன் வைக்கப்பட்டிருந்த அறையை நோக்கி நடந்தான். அத்தியாயம் 7. போலீஸ் இன்ஸ்பெக்டர் கோத்தாரியும் அவரை சேர்ந்த போலீஸ் கோஷ்டியினரும் ஒரு லாரியில் இருந்து இறங்கி வீராசாமி நாயுடுவின் பழங்காலத்து மாளிகையினுள் நுழைந்தார்கள். வாசலில் நின்றபடியே அவர்களை வரவேற்றார் வீராசாமி நாயுடுகாரு. காக்கி சட்டை அணிந்த யாருமே இங்கே வரவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தேன். ஆனால் முனீஸ்வரன் கடைசியில் என்னையே சோதனை செய்து விட்டான். விஷயத்தை சொல்லுங்கள் நாயுடுகாரு என்றார் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி. அவர் 50 வயது பிராயத்தில் இருந்தார். அனுபவ முத்திரைகள் அவருடைய பருமனான முகத்தில் பதிந்து கொண்டு இருந்தன. வயதை குறைத்து காட்டும் கனமான கம்பீரமான நிறைந்த தோற்றமும் இருந்தது. வீராசாமி நாயுடு நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லிவிட்டு என்னை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சியபடி 2 கரங்களையும் தூக்கி கும்பிட்டார். முனீஸ்வரனுக்கு பதில் நீங்கள் தெய்வ ஆவேசம் கொண்டு பிரேம்நாத்தை கொலை செய்து விடவில்லையே என்று இன்ஸ்பெக்டர் கோத்தாரி சிரித்து கொண்டே கிண்டலாக கேட்டார். என்னை ஒருபோதுமே கொலைவெறியனாக நினைத்து விடாதீர்கள். நான் ஒரு உயிரை பறித்து கொள்ளும் அளவுக்கு மோசமானவன் அல்ல என்று சொன்ன வீராசாமி நாயுடு பரிதாபமாக வழிந்தார். மாளிகையில் இருந்த எல்லோருமே ஆளுக்கு ஒரு அறையில் போய் பதுங்கி கொண்டார்கள். இன்ஸ்பெக்டர் எதிரில் தைரியமாக நிமிர்ந்து நின்றவர்கள் எழுத்தாளர் மாயவனும் டாக்டர் சௌரிராஜனும் வேலைக்காரன் நல்லதம்பியும் முதலாளி வீராசாமி நாயுடுவும் தான். வாருங்கள், பிரேதம் கிடக்கும் அறையை பார்த்துவிட்டு வரலாம். போலீஸ் இன்ஸ்பெக்டர் கோத்தாரியின் பின்னால் எல்லோரும் பலியாடுகளைப் போல் பீதியுடன் நடந்து சென்றார்கள். என்னதான் மாயவன் ஒரு மர்மகதை எழுத்தாளராக இருந்தாலும் கொலை கேஸ் வேறு விதமாக திரும்பிவிட்டால் போலீசார் எளிதில் விட்டு விடுவார்களா? இதுதான் எங்கள் பூஜை அறை, இங்கேதான் முனீஸ்வரன் பங்கு கொண்டிருக்கிறான் என்று சொன்ன வீராசாமி நாயுடு மூடி கிடந்த கதவை பார்த்தபடியே நின்றார். கதவை தொடுவதற்கே அவருக்கு பயமாக இருந்தது. 2 போலீஸ்காரர்கள் பூஜை அறைவின் கதையை பிடித்து கொண்டு நின்றார்கள். அறைக்குள் பிரேம்நாத்தின் சவம் அப்படியே கிடந்தது. இன்ஸ்பெக்டர் கோத்தாரியும் போலீஸ் டாக்டர் சண்முகநாதனும் புகைப்படக்காரர் மணியனும் கைரேகை நிபுணர் கந்தசாமியும் உள்ளே போனார்கள். பிரேதத்தை யாராவது தொட்டு பார்த்தீர்களா என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி. அவனுக்கு உயிர் இருக்கிறதா என்று நான் அவனுடைய உடல்நிலையை சோதித்து பார்த்தேன் என்றார் டாக்டர் சௌரிராஜன். அதன் பிறகு ஃபோட்டோ நிபுணரும் கைரேகை வல்லுநரும் தங்கள் வேலைகளை செய்தார்கள். போஸ்ட்மார்ட்டம் வேலையை தெரிய ஆஸ்பத்திரியிலேயே வைத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார் போலீஸ் டாக்டர் சண்முகநாதன். ஓஎஸ், எனக்கொன்றும் இதில் ஆட்சேபனை இல்லை. உங்கள் விருப்பம் எப்படியோ அப்படியே தயங்காமல் செய்யலாம். போலீஸ்காரர்களின் உதவியினால் பிணம் அப்புறப்படுத்தப்பட்டது. இன்ஸ்பெக்டர் கோத்தாரியை தவிர அவருடைய வந்தவர்கள் எல்லோரும் போனார்கள். அவர் இன்னும் பூஜை அறையினுள்ளேயே நின்று மோப்பம் பிடித்து கொண்டே இருந்தார். வெளியே வருவதற்கும் மனமில்லை போலும். நாயுடுகாரு, கொஞ்சம் இப்படி வருகிறீர்களா என்றார் இன்ஸ்பெக்டர். வீராசாமி நாயுடு வெளவெளுத்து போய் பேந்த விழித்தார். உயிரின் மீது கொள்ளை ஆசை வைத்திருக்கும் அவர் எப்படி முனீஸ்வரன் அறைக்குள் போய் நிற்பார்? ஏன் சார், நாம் அறைக்கு வெளியில் இன்றே பேசி கொண்டிருக்கலாமே. பயப்படாதீர் நாயுடுகாரு, இறந்து போனவனுடைய ஆவி அறையினுள்ளேயே இருக்கும் என்று அஞ்ச வேண்டாம். வெளிப்படையாகவே சொல்கிறேன், முனீஸ்வரன் மீது எனக்கு பயம் அதிகம். அதனால்தான் வெளியிலேயே நின்று கொண்டிருக்கிறேன். வீராசாமி நாயுடு வெளியில் நின்றபடியே சொல்லவே இன்ஸ்பெக்டர் கோத்தாரி அவருடைய கையை பற்றி பலவந்தமாக அறையினுள் இழுத்து வந்து நிறுத்தினார். நாயுடுவோ அணுவாக சித்திரவதை அனுபவித்து கொண்டிருந்தார். முனீஸ்வரன் தன்னை என்ன பாடுபடுத்துவானோ. முனீஸ்வரனின் சிலையை அவர்கள் 2 பேரையும் ஆக்ரோஷத்துடன் வெறித்து பார்ப்பதை போல் காட்சியளித்தது. அந்த தெய்வத்திற்கு கோபம் வந்து விட்டதோ என்னமோ. பிரேம்நாத் எதற்காக இந்த பூஜை அறைக்கு வந்தான் என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி அறையின் 4 பக்கமும் பார்த்து கொண்டே. வீராசாமி நாயுடு வேறு வழியின்றி நடந்தவற்றை விவரித்துவிட்டு முனீஸ்வரன் தான் அவனுடைய உயிரை பழி வாங்கிவிட்டான் என்று கவலையுடன் சொன்னார். அதற்குள் யார் நுழைவது என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட சீட்டுகளை இன்ஸ்பெக்டர் உடனே வரவழைத்து பரீட்சித்து பார்த்தார். பிறகு அவர், நாயுடுகாரு, உங்களை யாரோ நன்றாக ஏமாற்றியிருக்கிறார்கள், அல்லது நீங்கள் ஏமாந்திருப்பதை போல் பக்குவமாக நடிக்கிறீர்கள் என்றார். வீராசாமி நாயுடு அவர் சொன்னதை கேட்டதும் பதறிப்போனார். தன் மீது இன்ஸ்பெக்டர் சந்தேகித்து விட்டால் நிலைமை என்ன ஆவது? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து கொண்டு போய் விடுவாரே. இன்ஸ்பெக்டர் சார், வயதில் நான் பெரியவனாக இருந்த போதிலும் குழந்தையை பெற்றவன். எனக்கு சூதுவாது எதுவுமே தெரியாது. சுலபமாக நான் ஏமாந்து விடுவேனே தவிர யாரையும் ஏமாற்ற மாட்டேன். இது என் பிறவி குணம். அப்படியானால் நீங்கள் ஏமாந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வேணாமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நான் ஒரு பாவம் செய்வதறியாத நிராபதாரி. பிரேம்நாத் எப்படி செத்திருப்பான் என்று நினைக்கிறீர்கள்? நினைப்பதற்கு என்ன இருக்கிறது சார்? முனீஸ்வரனுக்கு அவன் உயிர் வாழ்வது அறவே பிடிக்கவில்லை. முனீஸ்வரனுக்கு பிடிக்கவில்லையா, அல்லது உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர் யாருக்காவது பிடிக்கவில்லையா
இன்ஸ்பெக்டர் கோத்தாரி அதிகார செருக்குடன் சிரித்தார். ஏற்கனவே பயங்கரத்தை உண்டு பண்ணும் அவருடைய முகம் சிரிக்கும்போது இன்னும் பயங்கரமாக தோற்றமளித்தது. எத்தனை குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரோ. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பது புரியவில்லை என்று வீராசாமி நாயுடு குழம்பினார். முனீஸ்வரன் உயிர் பெற்று வந்து பிரேம்நாத்தை கொன்றுவிட்டான் என்று வெளியே சொன்னால் உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்றுதான் பொதுமக்கள் நினைப்பார்கள். தெருவில் விளையாடும் சிறு குழந்தைகள் கூட உங்கள் அறியாமை கண்டு சிரிப்பார்கள். அப்படியானால் உலகத்தில் முனீஸ்வரன் என்ற தெய்வமே கிடையாது என்று சொல்கிறீர்களா? அந்த தெய்வம் இருப்பதாக வைத்து கொண்டு பேசுவோம். ஆனால் மனித ஜீவன்களை கொலை செய்யும் கோணல் புத்தி அதற்கு கிடையாது என்றார் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி அழுத்தம் திருத்தமாக. அப்படியென்றால் அந்த அறைக்குள் பிரேம்நாத் படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறான் என்று நீங்கள் நிச்சயமாக கருதுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். ஆமாம், அதுவும் விஷப்பிரயோகத்தால் தான் பிரேம்நாத் கொல்லப்பட்டு இருக்கிறான் என்றார் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி. அதெப்படி முடியும்? அறைக்குள் பிரேம்நாத் நுழைந்த போது அறைக்குள் வேறு யாருமே இல்லை. பிறகு பிரேம்நாத் மட்டும்தான் கதவை மூடிக்கொண்டு அறைக்குள் தனியாக 2 மணி நேரம் இருந்திருக்கிறான். அறைக்கு வெளியே வாசப்புறம் மர்ம நாவலாசிரியர் மாயவன் காவல் காத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். நாங்கள் வேறு வெளிக்கூடத்தில் கண் விழித்தபடியே கவனித்து கொண்டிருந்தோம். எங்களுக்கும் மாயவனுக்கும் தெரியாமல் யாரும் இந்த அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து கொலை செய்திருக்கவே முடியாது. அப்படியானால் யாரால் பிரேம்நாத் கொல்லப்பட்டான் என்று நாயுடு கேட்டார். அதைத்தான் இனி நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் இன்ஸ்பெக்டர். வீராசாமி நாயுடு இப்பொழுதுதான் ஞானோதயம் வந்தவரை போல் பார்த்தார். பிரேம்நாத்தை நாங்கள் பார்ப்பதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்னால் அவன் இருந்து போயிருக்கிறான் என்று டாக்டர் சொல்கிறார். ஆனால் அறைக்குள்ளிருந்து அவன் என்று சொன்ன குரல் 5 நிமிடத்துக்கு ஒரு முறை மாயவனுக்கு கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறதே. இந்த குரல் முனீஸ்வரனுடையதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? என் எண்ணம் அதுதான். முனீஸ்வரன் தான் அருவரூபமாக வந்து என்று சொல்லியிருப்பார். பழங்காலத்தில் புராணங்களில் நான் இதை போன்ற சம்பவங்கள் பலவற்றை படித்திருக்கிறேன். பழங்காலத்திலே தானே, இது 20ஆம் நூற்றாண்டு. உங்கள் பழங்காலத்து கதைகள் எல்லாம் எப்பொழுதோ மறைந்து விட்டன என்று சொன்ன இன்ஸ்பெக்டர் கோத்தாரி தற்செயலாக சிலையின் பின்னால் திறந்தபடியே கிடந்த ஜன்னலை பார்த்துவிட்டு, அந்த ஜன்னலை பாருங்கள், உங்களுக்கு சில எண்ணங்கள் உதயமாகக்கூடும் என்றார். அந்த ஜன்னல் சுமார் 2 அடி நீளத்திலும் 1.5 அடி அகலத்திலும் இருந்தது. அதன் நீள்வசமாக 4 கம்பிகள் போடப்பட்டிருந்தன. ஜன்னல் பலகை விரிசோ என்று திறந்து வைக்கப்பட்டிருந்தபடியே கிடந்தது. அந்த ஜன்னல் கதவு முன்பு மூடித்தான் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் காற்று தாராளமாக வர வேண்டும் என்பதற்காக அந்த ஜன்னல் கதவை பிரேம்நாத்தை திறந்து வைத்திருக்கலாம் என்றார் வீராசாமி நாயுடு புத்திசாலித்தனமாக. மீண்டும் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி சிரித்துவிட்டு, ஜன்னலுக்கு வெளியே யாராவது நின்று மாயவனை கூப்பிடும் போதெல்லாம் பிரேம்நாத்தை போல் என்று பதிலுக்கு குரல் கொடுத்திருக்கலாம் அல்லவா என்று கேட்டார். வீராசாமி நாயுடு திடுக்கிட்டவரை போல் பார்த்தார். அவருடைய முகத்தில் மின்வெட்டு வெட்டியது. அப்படியும் இருக்கலாம் என்றார் வீராசாமி நாயுடு மிகவும் குழம்பி போன நிலையில். அதே ஆசாமி ஜன்னலுக்கு வெளியே நின்றபடி ஏதோ ஒரு நுட்பமான விஷக்கருவியை உபயோகித்து பிரேம்நாத்தை கொலையும் செய்திருக்கலாம் அல்லவா? வீராசாமி நாயுடுவின் உடம்பில் உயிரில்லை. மூச்சு நின்று விட்டதைப் போல் திகிலுடன் பார்த்தார். பிறகு அவர் ஏதோ யோசித்தபடி, இன்ஸ்பெக்டர் சார், யாராவது கொலைக்காரன் நுட்பமான விஷக்கருவியை பிரயோகித்திருந்தால் அதன் காயங்களோ அடையாளங்களோ ஊசி முனை அளவாவது பிரேம்நாத்தின் உடம்பில் தட்டுப்படும் அல்லவா? அப்படி உடம்பில் விஷப்பிரயோக அடையாளம் எதுவும் இல்லாமல் மூடியிருக்கும் அறைக்குள் யாரும் நுழைய முடியாத நிலையில் இருக்கும் ஒரு நபர் அகோரமாக செத்துப்போவதென்றால் அது முனீஸ்வரின் அமானுஷ்ய வேலையாகத்தான் இருக்க முடியும் என்று கேட்டார். முனீஸ்வரனின் பெயரை வைத்துக்கொண்டு எவனோ ஒருவன் இங்கே கொலை வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறான். அவன்தான் ஜன்னலுக்கு வெளியே நின்று மிகவும் சாதுரியமாக குரல் கொடுத்திருக்கிறான். நீங்கள் சொல்வது உண்மையாகவே இருக்கட்டும். அதை நான் நம்ப வேண்டுமென்றால் என்னுடைய சந்தேகத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றார் நாயுடு. அது என்ன சந்தேகம் என்று அலட்சியமாக கேட்டார் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி. வீராசாமி நாயுடு இதை பேசலாமா கூடாதா என்று ஆராய்வதைப் போல் சிறிது நேரம் வரையில் மௌனமாக இருந்துவிட்டு, இன்ஸ்பெக்டர் சார், பொழுது விடிவது வரையில் நீங்கள் பூஜை அறையினுள்ளேயே தனியாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். நான் இருக்க வேண்டுமா? ஏன்? முனீஸ்வரனின் அதீத வேலை நடக்கிறதா இல்லையா என்பதை உங்கள் ஒருவரால் தான் தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் 100 வருஷ காலமாகவே அந்த அறைக்குள் தனியாக இருந்தவர்களெல்லாம் செத்து போயிருக்கிறார்கள் என்றார் நாயுடு கலக்கத்துடன். அவருடைய உள்நோக்கத்தை புரிந்து கொண்ட இன்ஸ்பெக்டர் கோத்தாரி சிரித்தார். அதாவது என்னை ஒரு விஷப்பரீட்சையில் இறக்கிவிடு இருக்கிறீர்கள் அதல்லவா? விடிந்ததும் நீங்கள் உயிருடன் இருந்தால் பிரேம்நாத் மரணத்திற்கு முனீஸ்வரன் காரணம் அல்ல என்பதையும் யாரோ ஒரு நாள் தான் பிரேம்நாத் கொலை செய்யப்பட்டு இருக்கிறான் என்பதையும் நான் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்றார் வீராசாமி நாயுடு. அந்த சமயம் சௌரிராஜன்
அந்த அறைக்குள் வந்து, என்ன சார், முனீஸ்வரன் தான் கொலைக்காரன் என்று என் மாமா நிலைநாட்ட முயல்கிறாரா என்று கேட்டார். ஆமாம் டாக்டர், உங்களிடம் நான் தனியாக பேச வேண்டும் என்ற இன்ஸ்பெக்டர் கோத்தாரி அவரை தனியாக ஒருபுறம் அழைத்து சென்றார். அப்போது மர்ம நாவலாசிரியர் மாயவனையும் வரவழைத்து தம் அருகில் வைத்து கொண்டார். டாக்டர், நீங்கள் தான் அந்த அறை கதவை திறந்து நீங்கள் மட்டும் உள்ளே போய் பிரேம்நாத்தின் உடலை பரிசோதித்து பார்த்தீர்கள் இல்லையா என்று இன்ஸ்பெக்டர் கேட்டார். ஆமாம், ஆபத்தான நிலையில் கிடக்கும் அவன் உடலில் உயிர் இருக்கிறதா இல்லையா என்று பரிசோதித்து பார்த்தது டாக்டர் என்ற முறையில் என் கடமையாகும் என்றார் சௌரிராஜன். பிரேம்நாத்தின் பிணத்தை நாங்கள் பரிசோதித்து பார்த்தபோது அவனுடைய கோட்பைக்குள் ஒரு சீட்டு இருந்தது. சீட்டுக்கட்டை சேர்ந்த ஜோக்கர் சீட்டு அது. அதாவது அறைக்குள் போய் யார் பூஜை செய்வது என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட அதே சீட்டுக்கட்டை சேர்ந்தது. ஆனால் சீட்டு குலுக்கப்படும் சமயம் 10 எண் வரையிலுள்ள சீட்டுகள் தான் பொறுக்கி எடுக்கப்பட்டு குலுக்கப்பட்டு இருக்கிறது. பிரேம்நாத்தோ தனக்குத்தான் 10ஆம் நம்பர் சீட்டு வந்திருப்பதாக எல்லோருக்கும் புரட்டி காண்பித்து இருக்கிறான். அப்படியானால் அந்த ஜோக்கர் சீட்டு எப்படி அவனுடைய கோட்டு பைக்குள் வந்தது? மேலும் அந்த சீட்டுக்கட்டில் ஜோக்கர் சீட்டும் குறைகிறது என்றார் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி. என்னால் அதை யூகிக்க முடிகிறது சார் என்ற மாயவன் உற்சாகமாக துள்ளினான். சார், சீட்டு குலுக்கப்படுவதற்கு முன்னால் 10ஆம் நம்பர் சீட்டை பிரேம்நாத் தந்திரமாக எடுத்து தன் கோட்பைக்குள் மறைத்து வைத்து கொண்டு அதற்கு பதிலாக ஜோக்கர் சீட்டை குலுக்கப்படும் சீட்டுகளோடு வைத்திருக்கிறான். பிறகு சீட்டுகள் குலுக்கப்பட்ட போது அவனுக்கே ஜோக்கர் சீட்டு வந்திருக்கிறது. அதை அவன் தன் கோட்பைக்குள் மறைத்து வைத்து கொண்டு தன்னிடம் உள்ள 10ஆம் நம்பர் சீட்டை எடுத்து எல்லோருக்கும் காட்டி தனக்கே அதிக நம்பர் உள்ள சீட்டு வந்திருக்கிறது என்றும் தான் தான் அந்த அறைக்குள் பூஜை செய்ய போக வேண்டியவன் என்று குறிப்பிட்டிருக்கிறான். ஆனால் அப்படி அவனே முந்தி கொண்டு அந்த பயங்கர அறைக்குள் போய் தங்கியிருக்க விரும்பியது ஏன்? அதன் மர்மம்தான் புரியவில்லை என்றான். டாக்டர் சௌரிராஜன் குறுக்கிட்டு ஏதோ தீவிரமாக யோசித்தபடி, எனக்கு அது புரிகிறது. இந்த வீட்டைச் சேர்ந்த யாரோ ஒருவருக்கு பரம்பரை ரீதியான சித்தவெறி தொற்றி இருக்கும் என்று நான் ஆராய்ந்து வருகிறேன். அத்தகைய ஆராய்ச்சிகள் கூடாதென்று நாயுடு ஏதோ தடுத்து வந்தார். இந்த விஷயம் பிரேம்நாத்துக்கு தெரியும். அவன் கல்யாணம் செய்து கொள்ளப் போகும் நாயுடுவின் மூத்த பெண் பார்கவிக்கு ஒருவேளை சித்தவெறி இருக்குமோ அல்லது வேறு யாருக்கு இருக்குமோ என்று குழம்பியிருக்கிறான். மேலும் இந்த வீட்டில் ஒரு பூனையும் ஹேமாவின் அருமை நாயும் அந்த சித்தவெறி நபரால் கொல்லப்பட்டு இருக்கின்றன. வெகு காலமாகவே பூட்டி கிடக்கும் பூஜை அறையை திறந்து பரிசோதிப்பதோ புராதன காலத்தின் நம்பிக்கைகளை மாற்றுவதோ அந்த அறையில் இருந்து முனீஸ்வரன் சிலையை அப்புறப்படுத்தவோ அந்த சித்தவெறி நபருக்கு பிடிக்காது. அதனால் இன்றிரவு அந்த அறைக்குள் நுழைந்து தங்கியிருப்பவரை பயமுறுத்தியோ அல்லது சித்தவெறி கொலைவெறியாக மாறி ஏதாவது விபரீத விளைவுக்கோ அந்த நபர் முயலக்கூடும். ஆகவே அந்த நபர் யார் என்பதை தன் கண்ணார கண்டுபிடிக்கவே பிரேம்நாத் அவ்வாறு முந்திக்கொண்டு அந்த அறைக்குள் நுழைந்திருக்கிறான் என்றார். இன்ஸ்பெக்டர் கோத்தாரி ஒரு கணம் ஏதோ ஒரு சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டு வேகமாக கிளம்பி மறுபடியும் நாயுடுவை அழைத்து கொண்டு அந்த பூஜை அறைக்குள் சென்று, நாயுடுவாள், நான் இந்த அறைக்குள்ளே தனியாக இரவு முழுவதும் தங்கியிருந்து உயிரோடு எழுந்து வந்தால் முனீஸ்வர சுவாமியை பற்றி உங்கள் பயம் தீருமல்லவா? அதற்கு நான் சம்மதிக்கிறேன் என்றார். அப்போது கிழவர் நல்ல தம்பி விரைவாக வந்து நாயுடுவை நோக்கி, எஜமான், இப்படி வருகிறீர்களா என்று பதட்டத்துடனும் பவ்யத்துடனும் கூப்பிட்டார். வீராசாமி நாயுடு வெளியே வந்தார். என்ன நல்ல தம்பி, என்ன விஷயம் என்று கேட்டார். நீங்கள் திரும்பவும் இந்த மரண விளையாட்டில் இறங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். எந்த மரண விளையாட்டு? இன்ஸ்பெக்டர் பூஜை அறையினுள் தங்கி இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறீர்கள். பிரேம்நாத்தின் நிலைமை அவருக்கு ஏற்பட்டால் என்ன செய்வது? முனீஸ்வரனுடைய சக்தியின் மீது அவர் அவநம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆகவே நான் துணிந்து இந்த முடிவுக்கு வந்தேன். நல்ல தம்பி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அது பலனளிக்காமல் போய்விட்டது. இன்ஸ்பெக்டரையும் முனீஸ்வரனுக்கு அநியாயமாக காவு கொடுக்க விரும்புகிறீர்களா? அவருடைய பிராப்தம் அப்படி இருந்தால் நம்மால் என்ன செய்ய முடியும்? அவர் பூஜை அறையில் தங்கியிருக்க சம்மதித்து விட்டார். வீராசாமி நாயுடு பிடிவாதமாக இருக்கவே நல்ல தம்பி நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் அனுமதியை அடைத்தார். என்ன சொல்கிறார் உங்கள் வேலைக்காரர் என்று சிரித்த முகத்துடன் கேட்டுக்கொண்டே வந்தார் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி. முனீஸ்வரன் என்றால் அவனுக்கு பயம் அதிகம். அதனால்தான் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடக்கூடாதே என்று அஞ்சுகிறான்
இன்ஸ்பெக்டர் கோத்தாரி மிகுந்த உற்சாகத்துடன் நல்ல தம்பியின் சட்டை இல்லாத முதுகில் தட்டி கொடுத்துவிட்டு, எந்த முனீஸ்வரனாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆயிரக்கணக்கான முனீஸ்வரன்கள் படை திரட்டி கொண்டு வந்தாலும் அவர்களை எதிர்த்து நான் பந்தாடி விடுவேன் என்று சவால் விட்டார். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் இன்ஸ்பெக்டர் ஐயா. முனீஸ்வரன் பொல்லாத தெய்வம். அவனை எதிர்த்து பேசினால் கைமேலேயே பலன் கொடுத்து விடுவான். ஆகவே தயவு செய்து நீங்கள் அவனுடைய வம்புக்கு நிற்காமல் போய்விடுவது தான் நல்லது. உங்கள் குழந்தை குட்டிகளுக்காகவாவது நான் சொல்லும் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல தம்பி கெஞ்சியதை கண்டு அவரை புரிந்து கொள்ளாமலேயே திறனிறான் இன்ஸ்பெக்டர் கோத்தாரி. 70 வயதுக்கு மேல் திடகாத்தருடன் வளர்ந்து இருந்தும் இன்னும் குழந்தை போலவே பேசுவது என்றால் பயப்படாத நல்ல தம்பி. விடிந்த பின்பு நாம் மீதி விஷயங்களை பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் என்று சொன்ன இன்ஸ்பெக்டர் கோத்தாரி நேராக பூச்சை அறையினுள் சென்றார். பிறகு அதன் கதவு மூடப்பட்டது. இதுவரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.